ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இணையதளத்தின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை ஒளிபரப்பாகிறது. இதை காணுங்கள், உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், காணும்படியாக செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் தேசமெங்கும் திருச்சபையெங்கும் தேவஜனங்களுக்கு கடந்து போகட்டும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். திருப்பாடலின் புத்தகம், சங்கீத புத்தகம் 103 அதிகாரம் 13வது இறை வார்த்தை. தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல நான் உங்களுக்கு இறங்குவேன். கர்த்தர் இறங்குகிறார். இரக்கம் பாராட்டுகிற தெய்வம். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி இறங்குகிறார்? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கலாம். கர்த்தர் சொல்கிறார், எனக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன். இன்றைக்கு பக்தியெல்லாம் இருக்குது, ஜனங்கள்கிட்ட நிறைய பக்தி இருக்குது, ஆனால் பயம் இல்லை. வேதம் சொல்கிறது, பயந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்கள், ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிள்ளையை நேசிக்கிறானோ அதுபோல என் ஆண்டவர் நேசிக்கிறார். சிறு குழந்தை முதல் வாலிப தம்பி அல்ல, திருமணம் முடிந்த அந்த மகனாக இருந்தாலும் எங்கிருந்தாலும் அந்த தகப்பன் மறக்க முடியாது. அதுதான் தகப்பனுடைய இருதயம். ஒருவேளை மகளோ மகனோ மறந்து போகலாம், ஆனால் தகப்பனுடைய இருதயம் மறக்கவே செய்யாது. தகப்பன் சுமப்பது போல நான் சுமப்பேன் என்று சொன்னவ ஆண்டவர் சொல்கிறார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, இரக்கம் பாராட்டுவது போல எனக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறேன். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் தொடக்கம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் வருவோம் என்று சொன்னால் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு பயந்து நல்ல கவனிங்க. ஆரம்ப நாட்களில் திருமணம் முடிந்த உடனே கணவருக்கு பயப்படுற பயம் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு. ஆமாம், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தங்கச்சிக்கு திருமணம் முடிந்தது. ஒரு நாள் பேசி கொண்டவர் சொன்னாள், என்னுடைய கணவர் வருகிறார், என்னுடைய மாப்பிள்ளை வராங்க. எப்படிமா தெரியும்? அவங்க வண்டி சத்தம் கேட்டுச்சுன்னு அழகாக ஓடிட்டா பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சிச்சு, 4-5 நாள் கழிச்சிச்சு, ஒரு குழந்தையாக இருந்துச்சு. நான் கேட்டேன், ஏம்மா தம்பி வந்த மாதிரி இருந்துச்சு, நான் வரப்போது போனமா? ஆமாம், அவங்க வீட்டில் இருப்பாங்க, நான் போவேன். இந்த பயம் என்ன செய்யுது? கொஞ்ச நாள் போக ரட்சிப்பு அடையும் போது நாம் கர்த்தருக்கு பயந்து ஆராதிக்கிறோம். நாள்பட ஆராதனைக்கு லேட்டாக வருவோம், ஆசீர்வாதம் லேட்டாக கிடைக்குன்னு சொல்லுவோம். நாம் முந்திக்கிட்டா தானே, நான் ஆண்டவருக்கு பயந்துட்டா அவர் எனக்கு இரக்கம் பாராட்டுவாராம். இரக்கம் என்பது என்ன? கிருபை. அந்த இரக்கத்தை ஆண்டவர் என் நிமித்தம் என் குடும்பத்திற்கு பாராட்டுவார். நோவாவின் நிமித்தம் நோவாவின் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. எனக்கு அருமையான என் நிமித்தம் என் வீடும் என் குடும்பமும் என் குடியிருப்பும் காக்கப்படும். ஒரே ஒரு ஆள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருந்தால் போதும், அந்த முழு குடும்பத்தையும் தேவன் பாதுகாக்கிறார். முழு குடும்பத்துக்கும் இரக்கம் பாராட்டுவார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லி. எனக்கு அருமையான ஒரு நண்பர் உண்டு. அந்த நண்பர் தன் மகன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பார். நான் அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், பிரதர் என்ன பிரதர் இப்படி கேட்குறலாம், கேட்ட உடனே டக்குன்னு வாங்கி கொடுக்கல என்ன அப்படின்னு. இல்லை பிரதர், என்னோடய மக என்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்பா? அம்மாட்ட கேட்குறத விட அப்பாட்ட கேட்டால் எப்படி வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்குது. எந்த சூழ்நிலையும் அவளுக்கு வாங்கி கொடுத்துரும் பிரதர். நல்லா கவனிங்க ஐயா, கேட்கிற என் அன்பு தம்பி தங்கச்சி, ஒரு மனிதன் ஒரு தகப்பன் விதமாக இறங்குவானா? பரம தகப்பன் எப்படி இறங்குவார்? என்னுடைய பிள்ளை, என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி என்று சொல்லி அவர் எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர், மரணத்தை ஜெயித்தவர், உயிர்த்தவர், உயிரோடு இருக்கிறவர். அவரே இறங்க செய்வார். ஒரு பொல்லாத ஒரு மனிதனே இரக்கம் பாராட்டும் என்று சொன்னால், தேவனோ தமக்கு பயந்தவர்களுக்கு தன் கிருபை கொடுத்து இரக்கம் பாராட்டுகிறார். அல்லேலூயா. அந்த இரக்கம் இன்றைக்கு உங்கள் குடும்பமும் நீங்களும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு வேளும் உடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு சுவாமி, உடைய வார்த்தை இரக்கம் பாராட்டுகிற தேவன். இறங்குவேன் என்று சொன்னேன். ஒவ்வொரு காரியத்திலும், மன பாரத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும்
இரக்கம் பாராட்டி ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.